சிவா திருச்சிற்றம்பலம். குரு வாழ்க குருவே துணை. இன்றைய பற்றியில் என்ன பார்க்க போகிறோம்? வள்ளுவர் பெருந்தகையோட திருக்குறளில் ஒரு குறள் பார்க்க போகிறோம். வாங்க குறளுக்குள்ளே போகலாம். நில்லாதவற்றை நிலையென என்றுணரும் புல்லறிவாண்மை கடை. அப்படின்னா என்ன பொருள், என்ன பார்க்கலாம் வாங்க. நிலையில்லாதவற்றை நிலையானது என கருதும் சிற்றறிவு இழிவானது. நிலையில்லா பொருளை நிலையாக கருதுவது இழிவு. பார்த்திங்கன்னா, இந்த உடம்பே பொய் உடம்பு. இது ஓட்டை வீடு 9 வாசல். இது வந்து ஓட்டை கொடைங்க, ஓட்டை வீடு. அந்த ஓட்டை வீட்டுக்குள்ளே அந்த உயிர் இருக்கிறதா பெருசை தர, இல்லாமல் இருக்கிறது பெரியதே கிடையாது. அதனால் இந்த நிலையில்லாத உடம்பையே பெரிதாக எண்ணி இந்த உடம்புக்கு செய்கிற செலவை வந்து ஒரு ஏழைகளுக்கு கொடுங்க. ஒரு இல்லாத யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே அப்படி சொல்கிறாரு. நம்ம திருமந்திரத்தில் சொல்கிறாரு. சரிங்களா? அதனால் வள்ளுவர் பெருந்தகையும் நிலையில்லாத உடம்பை பெரிதென எண்ணாதேன்னு ஆனாலும் நிலையில்லாத உடம்புக்கு வந்து வீண் செலவு செய்யாத சொல்கிறாரு. ஆனால் இந்த உடம்புக்குள்ளே வந்து இறைவன் இருக்கிறான்றதை வந்து நினச்சி இந்த உடம்புக்கும் வந்து உறுதிப்படணும். மனம் உறுதி, செயல் உறுதி, எல்லாம் உறுதி பெற்று உடல் வந்து உறுதியாக இருக்கணும். இந்த வெட்டி செலவு பண்ணாதீங்க அப்படி சொல்கிறாரு நம்ம வள்ளுவர் பெருந்தகை. ஏன்னா இந்த உடம்புக்குள்ளே வந்து இறைவன் குடியிருக்கிறதுனால தான் இந்த உடலை வச்சு ஈம சடங்கு பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த உடலுக்கு மரியாதை கொடுக்குறீங்க. ஏன்னா இறைவன் குடியிருக்கிறது. அந்த உயிருங்கிறது இறைவன் தாங்க. உயிருக்குள்ளே இருந்து உயிர் இறைவன் தான். சரிங்களா? அதை தான் சொல்கிறாரு. நிலையில்லாத உடம்பு, நிலையில்லாத வாழ்க்கை. இன்றைக்கு இருக்கிற நாளைக்கு இருக்க மாட்டேன். நிலையில்லாத வாழ்க்கையே பெரிதாக என்று அடுத்தவனை நமக்கு எடுக்கலாமா, இவன் நமக்கு எடுக்கலாமா அப்படின்ற தீய எண்ணத்தில் போகாதீங்க. நல்ல எண்ணத்தில் வாழுங்க. நிலையான இறைவனை நம்புங்கன்னு சொல்லிட்டு நம்ம வள்ளுவர் பெருந்தகை சொல்கிறாரு. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.